உங்களை குறித்து சொல்லுவார். உங்களுக்காக எப்பத்தா என்று சொல்லுவார். அவர் எப்போ சொல்லுவார்னு தெரியாது. சொல்லிட்டாருன்னா உடனே. பக்கத்துல 2 பேரை பார்த்து சொல்லுங்க, சொல்லிட்டாருன்னா உடனே. ஆமென். சொல்லிட்டாருன்னா உடனே. ஆமென். முகத்துல இந்த சந்தோஷத்தை பார்க்க எங்களுக்கே சந்தோஷமா இருக்குன்னு அவருக்கு. ஆமென். நம்ம 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 ஹாப்பியா இருக்கணும்னு நினைக்கிறவர் அவர். ஆமென். நம்ம மகிழ்ந்து களி கூறும்படி செய்கிறவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அதாவது ஒரு மர ஆண்டவர் காண்பித்த அந்த மர கிளைகளை வெட்டி தண்ணீர்ல போட்டதும் அந்த தண்ணீர் எதுவா மாறுச்சுன்னு பைபிள் சொல்ல தெரியுமா? மதுரமா மாறுச்சுன்னா அந்த தண்ணீர் ஆல்ரெடி மதுரம் தான், ஆனா அது எப்படியோ கசப்பாயிட்டு. இந்த மரக்கிளைகள் என்ன பண்ணு, இந்த மரக்கிளைகள் ஆண்டவர் படைத்ததனுடைய அந்த விசேஷம் என்ன அப்படின்னா, அந்த தண்ணீர்ல இருக்கிற கசப்பு அவ்வளோத்தையும் எடுத்துட்டு நம்முடைய வாழ்க்கையிலும் எடுக்க வேண்டியதெல்லாம் எடுத்தா நம்ம லைஃப் சூப்பராயிரும். எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும்லாம் இல்லை. தேவையில்லாதது எப்படியோ உள்ள வந்துட்டு அதெல்லாம் இந்த நாட்கள்ல கர்த்தர் எடுப்பாராக. ஆமென். நம்முடைய லைஃப் மதுரமாகும். அல்லேலூயா. அந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணிட்டு முறுமுறுத்தாங்க, மதுரம் மாறான்னு சொல்லிட்டு. அடுத்து டேஸ்ட் பண்ணிட்டு, ஆமாம், இதுக்கு முன்னாடி நம்மளை பார்த்தவங்க முகம்லாம் வித்தியாசமெல்லாம் மாறி இருக்கும். இனி நம்மளை பார்த்து சிரிக்காதவங்க எல்லாம் சிரிக்க போறாங்க. கர்த்தருடைய தொடுதல். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வந்து பிரைஸ் லார்ட் சொல்லிட்டு போவாங்க. என்னடா இது? அல்லேலூயா. ஆமென். வந்து விசாரிப்பாங்க. ஆமென். ஒரு 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 அதாவது தேவனால் உருவாக்கப்பட்ட ஒரு மர கிளைக்கு இவ்வளோ பவர் இருக்குன்னா, ஆமென். நான் பாடுவோம் அல்லவா, வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் வாசமுள்ள, அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நாராவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. என் நேசர். ஏன்னா பைபிள்ல என்ன இருக்கு? தேவன் மனிதனை செம்மையானவனாக நல்லாதான் படைச்சிருக்கிறார். ஆனா அது எப்படி கசப்பாச்சு, எப்படி மாறுச்சுன்னு தெரியல. ஆமாம். எத்தனை பேர் இந்த பகல் வேளையில நம்புறீங்க, ஆண்டவரே இந்த அன்னைக்கு அந்த தண்ணீர்ல இருக்கிற அந்த கசப்பெல்லாம் உறிஞ்சி எடுத்ததும் அது மதுரமா மாறினது போல நான் நம்புறேன்ப்பா. என் வாழ்க்கையில தேவையில்லாத சிலது இருக்கு, அதை நீங்க எடுத்துட்டீங்கன்னா என் லைஃப் மாறும். எத்தனை பேர் விரும்புறீங்க? அப்படியே ஜெபம் பண்ணுவோமா? அப்படியே ஜெபம் பண்ணுவோமா? அப்படியே கைகளை உயர்த்தி, ஆண்டவரே என்ன நீங்க நல்லாதான்ப்பா படைச்சிருக்கிறீங்க, எனக்கு என்ன நல்லாதாண்டவரே வச்சிருக்கிறீங்க, ஆனா தேவையில்லாத சில காரியங்கள் என் லைஃப்ல வந்து ஆண்டவரை டேஸ்ட் பண்றவங்க எல்லாம் முறுமுறுக்கிற மாதிரி ஆயிட்டேன்ப்பா, முறுமுறுக்கிறது மாதிரி ஆயிட்டேன்ப்பா. ஆனாலும் ஆண்டவரே இந்த தண்ணீர் மதுரத்துக்காக வைக்கப்பட்டதின் அடையாளம், அது பக்கத்திலேயே மரத்தை வளர விட்டீங்க. என் வாழ்க்கையும் அதுக்காக வைக்கப்பட்டதின் அடையாளம், என் பக்கத்துல தான் நீங்க இருக்கிறீங்க. உங்க பக்கத்துல என்ன வச்சிருக்கிறீங்க? உங்க சமூகத்துல வச்சிருக்கிறீங்க. என் வாழ்க்கையின் மதுரத்தை வெளிவிடாதபடிக்கு தடை பண்ணுகிற எல்லா தேவையில்லாத கசப்புகள், எல்லா தீமையான காரியங்களை அப்பா என்னை விட்டு எடுத்து போடுவீராக, என்னை விட்டு எடுத்து போடுவீராக, எடுத்து போடுவீராக. என் வாழ்க்கையை மதுரமாய் மாற்றுங்கப்பா, மதுரமா மாற்றுங்கப்பா. அப்படி உண்மையாய் கேளுங்க, உண்மையா கேளுங்க, இயேசுவின் நாமத்திலே அப்படியே ஆவதாக. உங்களை பார்க்கிறவங்க முகத்தெல்லாம் கோணிட்டு போனவங்க சிலர் பார்த்தீங்களா, நம்மளை பார்த்தது அவங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்த மாதிரி இருக்கும். ஒரு சைடோட நமக்கு டவுட்டா இருக்கு, என்னடா ஸ்ட்ரோக்லாம் வரல, நம்மளை பார்த்து அப்படி ஆனது. ஆமே. ஆனா அதுக்கப்புறம் அந்த டேஸ்ட், அதுக்கப்புறம் அந்த தண்ணீர் வந்து இல்லாம போகல. இந்த பேட்ச் போயிட்டு, ஒரு பேட்ச் போயிட்டு அடுத்த பேட்ச் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது வா, ஆமே ஆமே
ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதனால இந்த நாட்களிலே நம்ம லைஃபை கர்த்தர் இனிமையாக்குவாரா, நம்முடைய வாழ்க்கை மதுரமாக்குவதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். யோசேப்பின் சகோதரர்கள் நினைத்தார்கள், யோசேப்பு இல்லாம நம்ம சந்தோஷமா வாழ்ந்துடலான்னு. ஆனா கர்த்தர் போட்ட ப்ரோக்ராம்ல நீங்க வாழணும்னாலே யோசேப்பு இருக்கணும் அப்படின்னு கொண்டாந்துட்டார். இதுதான் ஆண்டவர். ஹல்லேலூயா. சில நேரத்தில் நம்மளை பாரமா கூட நினைப்பாங்க, அவங்க நம்ம இல்லைன்னா சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு. ஆனா ஆண்டவருடைய பிளான், ஆண்டவர் போட்டிருக்கிற ப்ரோக்ராம் நமக்கு தெரியாது. வேதத்தில் ஒரு வார்த்தை உண்டல்லவா, நாளானது அதை விளங்க பண்ணும். கர்த்தர் உங்களை எதற்காக உருவாக்கினார், எதற்காக அழைத்தார், எதற்காக அபிஷேகித்தார், எதற்காக ஒவ்வொரு சூழ்நிலையில கர்த்தர் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். இந்த காலை வேளையில சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்கிற உள்ளமே, நாளானது அதை விளங்க பண்ணும். காரணம், நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நீங்க எல்லா நாளும் வரணும்னு தீர்மானிக்கிறவங்க உண்டு, சில நாட்கள் வந்து வந்து ப்ரேயர் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க உண்டு. ஏன்னா எல்லாருக்குமே எல்லா நாளும் வரக்கூடிய சிச்சுவேஷன் இல்லை தெரியும். ஆனாலும் நீங்க இவ்வளோ பேர் வந்திருக்கிறதெல்லாம் உண்மையிலே கர்த்தர் தான் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆன்லைன்லேயும் அநேகர் இணைந்திருக்கிறீங்க. ஆமாம், கர்த்தரை முழுமையா நம்புங்கள். ஆமாம், நீங்க தூரத்தில் இருக்கிற ஒரு பார்வையாளராக இல்லாம பங்காளராய் மாறுங்க. துதிக்கும் போது நீங்களும் துதிங்க, ஜெபிக்கும் போது நீங்களும் ஜெபியுங்கள். ஆமென். வார்த்தை பேசப்படும் போது எனக்காகவே கர்த்தர் பேசுகிறார், அந்த சிந்தையோடு இருங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாத்தான்வேல் இயேசுவினிடத்தில் வந்தபோது மட்டுமல்ல, அவன் அத்திமரத்துக்கு கீழே இருக்கும் போதும் கர்த்தர் அவனை பார்த்தார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. வருகிற ஞாயிற்றுக்கிழமை 10ஆம் தேதி மாலை 7 மணிக்கு தொழில் செய்கிறவர்களுக்காக ஒரு விசேஷித்த கூடுகை வைத்திருக்கிறோம். தொழில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, வேலை பார்க்குறவங்க, வேலைக்காய் காத்திருக்கிறவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என ஆண்டவர் நினைவில் கொண்டு வந்ததுனால வருகிற ஞாயிற்றுக்கிழமை மாலை 7 முதல் 8:30 மணி வரை தொழில் செய்கிறவங்களுக்கான ப்ரேயர் இருக்கும். வர முடிந்தவங்க அதில் கலந்து கொள்ளுங்கள். வர முடியாதவர்கள் லைவ்லேயும் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு சில பலவீனத்தோடு இருக்கிறவர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நான் பேர் வாசிக்கிறேன். ஆண்ட்ரியா ஸ்டெஃபினா என்கிற 25 வயது மகள் டெலிவரி முடிந்ததுக்கு அப்புறம் ஓவர் ப்ளீடிங் ஆகி ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான நிலையில் இருக்கிறதாய் ஜெபிக்க கேட்டிருக்கிறாங்க. கர்த்தர் கிருபையா இறங்கி அற்புதமான விடுதலை கொடுக்கும்படிக்கு நாம் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். அதே போல் நம்ம சர்ச்சில் வருகிற சிஸ்டர் மலர் அவர்களுடைய மகன் சாம், அவன் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கிறான். அவனுக்கு வயிற்று வலியினால் அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. கர்த்தர் கிருபையாக இறங்கி அவனுக்கு ஒரு தீங்கு அணுகாமல் கர்த்தர் நல்ல சுகபலத்தை கொடுத்து காக்கும்படியாக தேவனுடைய வல்லமை அந்த சரீரத்தில் பாயும்படியாக ஜெபிக்கலாம். ஜோயல் அப்படிங்கிற 36 வயது மகன், அவனுக்கு MND என்கிற வியாதியினாலே மிகவும் பாதிக்கப்பட்டு அதாவது படுத்த படுக்கையில் இருக்கிறார். 2022 டாக்டர்ஸ் சொன்னாங்க. அந்த டைமும் அவனுக்காக நம்ம ஜெபித்தோம். 2022 டாக்டர்ஸ் சொன்னாங்க இன்னும் 1 இயர் தான் அவன் உயிரோடு இருப்பான் என்று டாக்டர் சொன்னாங்க. ஆனால் 2 வருடம் தாண்டி கர்த்தர் ஜீவனை கொடுத்து காத்து வருகிறார். ஆனால் அவன் படுக்கையில் தான் இருக்கிறான். கர்த்தர் ஒரு அற்புதம் அவன் வாழ்க்கையில செய்ய வேண்டும் என்று அப்படி தகப்பனார் பாரத்தோடு ஜெபிக்க கேட்டார்கள். நாம் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். அந்த மகன் பெயர் ஜோயல். அதுபோல ஜான் கிளெமெண்ட் என்கிற சகோதரர் கேன்சர்னால பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறார். கர்த்தர் இறங்கி ஒரு அற்புதம் செய்ய நம்ம சேர்ந்து ஜெபிக்கலாம். இன்னும் சில ஜெப குறிப்புகளை கூட வாசிக்கிறேன். நீட்டா என்கிற சகோதரி மிகவும் ஒரு ஆபத்தான நிலையில காணப்படுகிறார்கள். கர்த்தர் இறங்கி ஒரு அற்புதம் செய்யும்படி, ஒரு தீங்கு அணுகாம காக்கும்படி ஜெபிக்கலாம்.
ராஜகுமாரி என்கிற ஒருத்தங்க பிரஸ்ட் கேன்சர் மற்றும் கிட்னி பாதிக்கப்பட்ட நிலையில் செபிக்க கேட்டிருக்கிறாங்க. சௌந்தர்யா கிட்னி கேன்சர் 32 வயது தான் ஆகிறது, செபிக்க கேட்டிருக்கிறாங்க. சுமதி மூளையில் இரத்த கசிவு உண்டாகி மிகவும் பலவீனமான நிலையில் இருக்கிறாங்க. அதிரன் என்கிற 1 மாத குழந்தை ஹார்ட்ல ஹோல் இருக்கிறதாய் ஜெபிக்க கேட்டிருக்கிறார்கள். ஜெரோம் என்கிற 12 வயது மகன் 2 கிட்னியும் ஃபெயிலியரான நிலையில இருக்கிறதாய் ஜெபிக்க கேட்டிருக்கிறாங்க. புனிதா 41 வயது 2 கிட்னியும் ஃபெயிலியர். ராஜமாள் மற்றும் ராஜகுமாரி இவங்க 2 பேருக்கு இன்னைக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் நடைபெறுகிறது, ஜெபிக்க கேட்டிருக்கிறாங்க. சுபா என்கிற 48 வயது சகோதரி, அவங்களுக்கு இன்னைக்கு யூட்ரஸ் ஆப்ரேஷன் நடைபெறுகிறது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தலையிலும் பாதிப்பு இருக்கிறதா ஜெபிக்க கேட்டிருக்கிறாங்க. ஹேனா என்கிறவங்க கீழே விழுந்து முதுகு எலும்பு பிரச்சனை ஏற்பட்டு வலது கால் செயலிழந்த நிலைமையில காணப்படுகிறது, ஜெபிக்க கேட்டிருக்கிறாங்க. மனுப்பிரியா 35 வயது, தொண்டையில் கட்டி பயாப்சிக்கு அனுப்பியிருக்கிறாங்க. கர்த்தர் அற்புத சுகத்தை கொடுத்தது ஒன்றும் இல்லாமல் வர வேண்டும் என்று ஜெபிக்க கேட்டிருக்கிறார்கள். இன்னும் அநேகர் பலவீனத்தோடு இருக்கிறாங்க. ஒரு விசை எல்லாரும் உங்க வலது கரத்தை உயர்த்தி கர்த்தர் நல்ல விடுதலை சுகபலத்தை கிருபையாய் கொடுத்து காக்கும்படி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, எங்கள் நல்ல பரிகாரியே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம். பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரங்களிலே தருகிறோம். கர்த்தர் கிருபையா இறங்குவீராக, கிருபையா இறங்குவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீர் ஏகோவா ராஃபா, சுகம் தருகிற தேவன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர்னு சொன்னீங்க. வேற யாரும் இல்லப்பா. கிருபையா இறங்கி ஆண்டவரே, பெயர் சொல்லப்பட்டவங்க, பெயர் சொல்லப்படாதவங்க மற்றும் இந்த ஆண்டவரே இந்த ஆராதனையில இணைந்திருக்கிறவர்கள், பலவீனத்தோடு இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரங்களில் தருகிறோம். கர்த்தர் கிருபை செய்வீராக, கர்த்தர் கிருபை செய்வீராக. கிருபையா இறங்கி அற்புதமான விடுதலையை, சுகத்தை, பலத்தை கர்த்தர் கிருபையாய் கொடுத்து காக்கும்படி ஜெபிக்கிறோம்.